ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோடய பாப்பா மாதிரி ஒரு சில கிட்ஸ்க்கு வந்துட்டு முடி நிறையா இருக்கும், அவங்களுக்குலாம் ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக ஜலதோஷமாக பிடிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் போகிற ஹேர் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த ஹேர் ஸ்டைல் நான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ட்ரை பண்ண ரீசன் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு முடி வளர ஆரம்பித்தப்போ கண்ணுலலாம் வந்து பட்டுச்சு, அதுவும் இல்லாமல் ஒன்று சேராமல் இருந்தது. அப்போ இந்த ஹேர் ஸ்டைல் போட ஆரம்பித்தா அதை போட ஆரம்பித்து 1 மந்த்லேயே அவங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா இருந்தது, ஹேரோட வால்யூமும் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் வந்துட்டு, நம்ம ரெட்டை ஜடை போட்டோன்னா அந்த ரப்பர் பேண்டை ஈஸியாக கிட்ஸ் வந்து எடுத்து விட்டுருவாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் போடுறப்ப அவங்களால எடுக்கவே முடியாது. நீங்கள் மார்னிங் போட்டிங்கன்னா நைட் வரைக்குமே அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே இருக்கும், ஏன் மறுநாள் வரைக்குமே அப்படியே தான் இருக்கும். இப்போது வந்துட்டு சம்மர் டைம் அப்படின்றதால இந்த ஹேர் ஸ்டைல் போடுறதால அவங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ரப்பர் பேண்டை மட்டும் கொஞ்சம் லூஸாக போட்டுருங்க. ரொம்ப டைட்டாக அப்படின்னா கிட்ஸ்க்கு வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு ரொம்ப வலிக்கும், அவங்களால தாங்க முடியாது. ரப்பர் பேண்ட் மட்டும் லூஸாக போட்டுக்கோங்க. இப்போ என்னோடய பாப்பாவோட ஹேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.